காட்டுமிராண்டி சமூகத்தில் வாழ்கிறோம் நாம். எனக்கு ரொம்ப இந்த சந்தேகம் இருக்குது. இந்த சமூகம் காட்டுமிராண்டியா, இல்லை நான் வாழ்கிற நாம காட்டுமிராண்டியா, இல்லை நம்மளை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு காக்கி உடைய உடுத்திட்டு இருக்காங்களே கையில் தடியோட, அவங்க இந்த இனத்தை சார்ந்தவங்களா? யார் இதில் காட்டுமிராண்டி? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. காட்டுமிராண்டிகளா நாம் நவீன ஒரு சமூக அமைப்பில் வாழ்கிற நல்ல மனிதர்கள். ஒவ்வொருத்தருக்கும் சில பொறுப்புகள் இருக்குது. அந்த வகையில் காக்கி உடை அணிந்த காவலர்களுக்குன்னு சமூக அமைதியை நிலைநாட்டுற பொறுப்பு, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுற பொறுப்பு, சமூகத்தில் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு பொறுப்பு, இது முக்கியமானது. இது எல்லாமே யாருடைய ஏவலாளர்கள் ஆட்களும் கிடையாது. நாம் உண்ற ஒவ்வொரு பைசாவும் அன்றாடம் உழைத்து வாழ்கிற ஒவ்வொரு தனிநபர் வருமானத்திலேருந்து கிடைக்கிற, வரியிலிருந்து கிடைக்கிற அந்த ஊதியத்திலிருந்து தான் நம்முடைய ஜீவனம் நடந்துருக்கு. இப்படி அதிகாரம் அளித்த மக்களையே நீங்கள் அடக்கியாள நினச்சா, ஐயா, இந்த ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அதிகாரம். அதுவும் ஆட்சியாளர்களுடைய அடிவரடிகளாக, பொம்மைகளாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் மதிப்பு. உங்களுடைய அடுத்த கட்ட காலம் வரும் இல்லையா, பணி ஓய்வு காலம், கையில் ஸ்டிக் எடுத்துக்கின்னு நடந்து போகணும். நான் பார்த்துருக்கேன், என்னுடைய அனுபவத்தில் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆண்ட சில காவலர்களை நான் பார்த்துருக்குறேன், காவல் அதிகாரிகளை பார்த்துருக்குறேன். உட்காந்துட்டு கதை அளந்துட்டு இருக்காங்க டிவி முன்னால். 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்காக கதை அளந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த நிலைக்கு நீங்கள் வரவானா. உங்களை பார்த்தா பெருமதிப்பு இருக்கணும், ஒரு சல்யூட் அடிக்கணும். உங்களை பார்த்தா திட்ட தோணுது. நீங்கள் அடி வாங்கினா, கீழே விழுந்தா, விபத்தில் சிக்கினா, செத்து தொலைங்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய இது பாருங்கள், நீங்கள் வாங்கி வச்சுருக்க பேர். உங்களை பார்த்தா யாருக்கும் மரியாதையே வராது. சொற்பமான சில காவலர்கள், நல்ல நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. ரொம்ப அழகான குணம் உள்ளவங்க. அவங்க எப்படி தான் பாவம் காவல்துறையில் போய் மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட இருக்கா? உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து தான் ஏன் போராடிட்டு இருக்காங்க? நீட்டுக்கு எதிராக உங்கள் பிள்ளைகளும் சேர்த்து, உங்களுடைய அண்ணன் தம்பிகளும் சேர்த்து தான் போராடிட்டு இருக்காங்க. கைது பண்ணி அவங்களுக்கு முறையாக எடுத்து போய் ரிமாண்ட் பண்ணி எடுத்து நீதிமன்றத்தில் நிறுத்துங்க. ஜட்ஜையை பார்த்து போகிற எல்லாத்தையும் அவங்கள போய் மிரட்டுறது, ஆய்வு விடுறது, இது இங்கே தமிழ்நாட்டில் இந்த கூத்து நடக்குதுன்னா அங்கே ஐயோ, டிவி ஆன் பண்ணாவே, செல்ஃபோன் திறந்தாவே, சோஷியல் மீடியாவில் போனாவே நெஞ்செல்லாம் பதட்டம் அடைஞ்சு போகுது, கிளி அடைஞ்சு போகுது. என்னடா எந்த நாட்டில் வசிக்கிறோம் நம்ம, என்ன இது நடந்துகிட்ருக்கு நம்மளை சுற்றி அப்படின்ட்டு. லட்டியில் யாராவது ஆணி வச்சு அடிப்பாங்களாயா? என்னையா இது அராஜகம்? அமைதியாக நடந்துற ஒரு ஊர்வலத்தை கலைக்கிறத நீங்கள் தான். குண்டர்களை வச்சுக்கிட்டு அன்யூனிஃபார்மில் அவங்கள அடிக்க விடுறத நீங்கள் தான், பாதுகாப்பு தரதை நீங்கள் தான். அந்த குண்டர்களுக்கு சமூக விரோதிகளை நீங்கள் வளர்த்து விடுறீங்க, கல்லெறிகிறத நீங்கள் தான். ஐயா, ஒரு காலத்தில் நீங்கள் சொல்கிறது தான் வேதவாக்காக இருந்துச்சு, நீங்கள் எழுதுறது தான் சாட்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கிற செல்ஃபோன் இருக்குல்ல, சாதாரண எளிய மனிதன் கையிலேயும் அந்த செல்ஃபோன் இருக்கு. இன்றைக்கி அது சும்மா ஒரு பட்டன் அமுக்குனா போதும், உங்களுடைய செயல்கள், சேட்டைகள் எல்லாமே பதிவாயிடும். நாரிதையா உலகம் முழுக்க எல்லா செய்தி ஊடகங்களையும், உலகளாவிய செய்தி ஊடகங்களையும் நாட்டினுடைய பேர், தமிழ்நாட்டினுடைய பேர், இந்தியாவுடைய பேர் நாடிட்டு இருக்குது. உங்களை பார்த்தா காரி துப்பிட்டு இருக்காங்க எல்லாம். இப்படிப்பட்ட போலீஸான்ட்டு கொஞ்சம் உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து, சீருடைக்கு ஒரு மதிப்பு, அதுக்கு ஒரு பெருமிதம் அடைஞ்சு, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் இளம் தலைமுறை அவங்க நீங்கள் அடைக்காண்டா பயந்துருமா? அது அப்பா அம்மாவுக்கு அடித்தா உதச்சா பயப்பட மாட்டேங்குது, நீங்கள் அடித்தா மட்டும் பயந்துருவாங்களா என்ன? எல்லா உடுப்பு நீங்கள் கட்ட போகிறீங்க, கூடிய சீக்கிரம் கட்ட போகிறீங்க, நீதிமன்றத்துக்கு போக போகிறீங்க, வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. உங்கள் கொட்டம் அடங்கும், சீக்கிரமாக அடங்கிடும். ஏன்னா எல்லா பதிவுகளும் லைவில் இருக்குது. இப்போது லைவாகவே இருந்துருக்கு. பாருங்கள் நண்பர்களே, நான் பேசிகிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்க வீடியோ பாருங்கள். மனசு கேட்கல, எனக்கு என்ன செய்கிறது நான். अरे यार हाथ धोती है किसी
சார் அரசு பண்ணி மாட்டது கொண்டு போ சார். ஏன் சார் சார் எனக்கு இந்த காலேஜுக்கு சம்பளம்